நம்ம லாஸ்ட் வீடியோல போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இங்க பிரச்சனை ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்கும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போதோ, இல்ல ஒரு ஸ்க்ரீனர நீங்க ரன் பண்ணும்போதோ, உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கிடைச்சிரும். ஒரு நாளைக்கே வந்து 60 சிக்னல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த 60 ஸ்டாக்கையும் வந்து நீங்க ட்ரேட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா 60க்கும் நீங்க கேப்பிட்டல் அலோகேட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டாக் வந்ததுன்னு சொன்னாலும் அதுக்கு கேப்பிட்டல் அலோகேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு போர்ட்ஃபோலியோ இல்லாதனால, நம்மளால எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ட்ரேட் பண்ண முடியல. ஈவன் தோ உங்களுக்கு ட்ரேட் செட்டப் கையில இருந்தாலும், அந்த ட்ரேட் செட்டப்புக்கு உண்டான கேப்பிட்டல எப்படி அலோகேட் பண்ணணுங்கிறது தெரியறதில்ல. பிக்மி ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும், என்னோட அந்த ஸ்விங் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோல டோட்டல் நம்பர் ஆஃப் அலோவ்டு ஸ்டாக்ஸே வந்து மேக்ஸிமம் வந்து 30 ஸ்டாக்ஸ் தான். இதனோட மீனிங் என்னன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட போர்ட்ஃபோலியோல 30 ஸ்டாக்குக்கு மேல நான் ஓப்பன் பொசிஷன்ல வச்சிருக்க மாட்டேன். இது ஆவரேஜ் பண்ணுவோம்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த எக்ஸெல் ஷீட்ட எப்படி வொர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட ஒரு ₹50,000 கேப்பிட்டல் இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு ₹3,00,000 கேப்பிட்டல் இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு ₹10,00,000 கேப்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இத மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேப்பிட்டல் இருக்கு. ஆனா நம்ம ட்ரேட் பண்ண போற ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்ப நம்ம எப்படி இந்த கேப்பிட்டல அலோகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸெல் ஷீட் பொறுத்தவரைக்கும் நீங்க பண்ற வேலை, இல்லன்னா நான் பண்ற வேலை என்னன்னா, என்னோட கேப்பிட்டல மட்டும் தான் நான் இந்த எக்ஸெல் ஷீட்ல வந்து நான் குடுப்பேன். இந்த ஷீட்டே வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பேஸ்ட் ஆன் மை கேப்பிட்டல் எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுவே வந்து ரிசல்ட் வந்து குடுத்துரும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 8ஆம் தேதி செப்டம்பர் மாசம் நான் 2 ஸ்டாக் அதாவது இப்ப தான் நான் இந்த இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள நான் வரேன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்க போறேன். 8த் செப்டம்பர் வந்து நான் 2 ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏயு பேங்க்கும், டிசிஎஸ்ங்கிற கம்பெனியும் நான் வாங்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். என்னோட கையில இருக்கிற கேப்பிட்டல் வந்து டோட்டலா வந்து 2 1/2 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 1/2 லேக்ஸ இங்க நான் டைப் பண்ணிட்டேன்னு சொன்னா, நீங்க என்ட்ரிக்கு குடுத்துட்டீங்கன்னா, மொத்தம் 12 குவான்டிட்டி வாங்கணும்னு சொல்லிருது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ₹8,000 தான் வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்லிடுது. இது எப்படி இந்த நம்பர் வந்து நம்ம டிரைவ் பண்றோம்னா, என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல் டிவைடட் பை நான் என்ன சொன்னேன், டோட்டலாவே வந்து 30 பொசிஷன் தான் நான் ஓப்பன்ல வச்சிருப்பேன்னு சொன்னேன். ஸோ 200 லேக்ஸ் டிவைடட் பை 30 8,333ன்னு வந்துரும். இப்ப இந்த ₹8,333 தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து போகும். இப்போ டிசிஎஸ்ங்கிற ஸ்டாக்குக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வேல்யூ வந்து ₹3,048. ஸோ 2 ஸ்டாக் நீங்க வாங்கிட்டாலே ₹6,000 வந்து அதுக்கு அலோகேட் ஆயிடுது. அதே மாரி ஏயு பேங்கோட டோட்டல் குவான்டிட்டி 12ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. 12 இன்டூ ₹694 வந்து ₹8,300 வந்து இந்த ஸ்டாக்குக்கு அலோகேட் ஆகுது. இத மாதிரி எவ்ரி டே ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ வந்து நான் பிக் பண்ணுவேன் ஸ்விங் ட்ரேடிங்க்காக வேண்டி. என்னோட போர்ட்ஃபோலியோல அந்த ஸ்டாக்ஸ வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். 9த் அன்னைக்கு சிப்லாங்கிற ஸ்டாக்க பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 9த் அன்னைக்கு டிசிஎஸ்ங்கிற ஸ்டாக்க நான் பிக் பண்றேன். இது ஆவரேஜ் பண்றதுக்கு இருக்கலாம், இல்ல டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அந்த நேரத்தில வந்து மொமெண்டம் வந்து இன்கிரீஸ் ஆக போகுதுன்னு ஏதாவது ஒரு சிக்னல் எனக்கு வந்திருக்கிறனால, என்னோட பேஸ்ட் ஆன் மை ரூல் ஆர் மை ஸ்கோர் வந்து நான் இத மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த ஓப்பன் ஸ்டேட்டஸ்ங்கிறது எத மீன் பண்ணும்னா, நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கியாச்சு. பட் இன்னும் வந்து நான் செல் பண்ணாம இருக்கேன். அதனால ஸ்டேட்டஸ வந்து நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஓப்பன் ஸ்டேட்டஸ்ல வந்து 30ங்கிற நம்பருக்கு மேல வந்து போகவே போகாது. ஏன்னா, ஆல்ரெடி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. 30 ஸ்டாக்குக்கு மேல நம்ம உள்ள எடுக்க மாட்டோம்னு நான் சொல்லியிருக்கேன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த 30 ஸ்டாக்லேருந்து நான் ஒரு ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன்னு சொன்னா, புதுசா வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து ஆட் பண்ணிப்பேன். இன் திஸ் வே உங்களால எவ்வளவு சிக்னல் வந்தாலும், நீங்க இவ்வளோ தான் ஸ்டாக்ஸ் வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வருங்கிறது ஃபிக்ஸ் ஆனனால, உங்களோட ட்ரேடிங் கேப்பிட்டல்குள்ள தான் வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுல லாஸஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட். இதுல ப்ராஃபிட் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ப்ராஃபிட்டோ, லாஸோ எது வேணாலும் இருக்கட்டும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்க போது. இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இந்த கேப்பிட்டல்குள்ள தான் ட்ரேட் பண்ண போறோங்கிறது வந்து டிசைடட். இப்போ ஒரு ட்ராபேக் ஒண்ணு வரும். இப்போ 2 1/2 லேக்ஸ் தான் கேப்பிட்டல் வச்சிருக்கிறவங்க, ₹12,000க்கு உண்டான ஸ்டாக்க வந்து அவங்களால வாங்க முடியல. ஏன்னா, பேஸ்ட் ஆன் ரூல் 2 1/2 லேக்ஸ்க்கு வந்து 30 பொசிஷன நீங்க டிவைட் பண்ணினீங்கன்னா,
ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நம்ம ₹8,000 தான் அலோகேட் பண்ணணுங்கிறது வந்து என்னோட ரூல். அதனால இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டுங்கிற ஸ்டாக்க வந்து என்னால வாங்க முடியல. அதனால இதுல 0ன்னு வரும். ஒரு ஸ்டாக் 0ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த ஸ்டாக்க நான் இக்னோர் பண்ண மாட்டேன். ஏன்னா, அந்த ஸ்கோர் வந்து 90க்கு மேல இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, புரோக்கர் கிட்ட வந்து எம்டிஎஃப்ன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. மார்ஜின் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. உங்க கையில வந்து 10,000 தான் இருக்குன்னு சொன்னா, 50,000 வரைக்கும் ட்ரேட் பண்றதுக்கு அவங்க லிவரேஜ் வந்து குடுப்பாங்க. அந்த லிவரேஜ நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த எம்டிஎஃப் எப்படி வொர்க் ஆகுங்கிறத நான் நாளைக்கு ஒரு வீடியோ நான் பண்ணி, அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோல என்னால இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் அல்ட்ராடெக் சிமெண்ட்ங்கிற ஸ்டாக்க ₹8,000 என் கையில இருந்தாலே வந்து என்னால ₹12,000 வரைக்கும் வாங்க முடியும். அதுதான் வந்து அந்த எம்டிஎஃப் ஓட ஃபீச்சர். அந்த எம்டிஎஃப் வந்து அப்படிதான் ஃபங்ஷன் ஆகும். இப்போ இந்த எக்ஸெல் ஷீட் நம்மகிட்ட இருக்கிறனால, நான் ஒரு 2 ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, குளோஸ்டுன்னு மாத்திட்டேன்னா, என்னோட ஓப்பன் ஸ்டேட்டஸ் வந்து 6ன்னு காட்டிடும். இப்போ நான் இன்னொரு ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க திருப்பி நான் குளோஸ் போட்டேன்னா, என்னோட ஓப்பன் பொசிஷன் வந்து 5ன்னு காட்டிடும். ஸோ, என்னால மறுபடியும் ஒரு 25 ஸ்டாக்க வந்து பிக் பண்ண முடியும். எனக்கு இருக்கிற கேப்பிட்டல வந்து என்னால வந்து அந்த 25 ஸ்டாக்குக்கும் அலோகேட் பண்ண முடியுங்கிறது, இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமா எந்த விதமான கெஸ் ஒர்க்கும் இல்லாம ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட 50,000 தான் கேப்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க இந்த 2,50,000 டெலீட் பண்ணிட்டு 50,000 சொல்லிட்டு நம்ம என்டர் கொடுத்துட்டோம்னா, ஒரு கேப்பிட்டல் பெர் ஸ்டாக்குங்கிறதுக்கு ₹1,600 தான் வந்து அது அலோகேட்டே பண்ணுது. ஸோ 50,000 வச்சிருக்கிறவங்க ₹1,700 மட்டும் தான் வந்து அவங்களால ஒரு ஸ்டாக்குக்கு வந்து அலோகேட் பண்ண முடியும். மீதி எல்லா இடத்துக்கும் என்ன சொல்லிடுது 0, 0ன்னு வந்துடுது. ஏன்னா, அந்த ஸ்டாக்கோட பிரைஸே வந்து கேப்பிட்டல் பெர் ஸ்டாக்கோட ஜாஸ்தியா இருக்கு. இத மாதிரி 0ன்னு வர குவான்டிட்டிக்கெல்லாம் எம்டிஎஃப் மூலமா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ₹1,700 இருந்தாலே புரோக்கர் வந்து 5x அமௌண்ட் வந்து அவர் தருவாங்க. அத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். நான் இத செப்பரேட்டா ஒரு வீடியோ எம்டிஎஃப்‌க்காக வேண்டி நான் பண்றேன். நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து எம்டிஎஃப் வந்து வொர்க் ஆகுதுன்னு சொல்லி. இந்த எக்ஸெல் ஷீட்டுக்கு உண்டான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணினாலே வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த ஷீட் வந்து டவுன்லோட் ஆயிடும். உங்களுக்கு என்ன கேப்பிட்டல் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும்னு இருக்கீங்களோ, இந்த இந்த ஜர்னல் கிடையாது. இந்த ஆட்டோமேட்டட் வொர்க் ஷீட்ட வச்சு உங்க கேப்பிட்டல மட்டும் நீங்க இந்த காலம்ல இன்புட் பண்ணினாலே போதும். எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்குக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணணுங்கிறத வந்து அதுவே சொல்லிடும். இந்த ஓப்பன் க்ளோஸ்ட வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ ஓப்பன்ல இருக்கு, எவ்வளோ க்ளோஸ்ல இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இப்படி தான் பொசிஷன் சைசிங் வந்து பண்ணணும். உங்களோட கேப்பிட்டல் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்குக்கு ஈக்குவலா நீங்க வெயிட்டேஜ் வந்து அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, 10 ஸ்டாக் நீங்க லூஸ் பண்ணினாலும் சேம் அமௌண்ட் தான் வந்து லூஸ் ஆக போகுது. அதே மாதிரி 10 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சாலும், ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் தான் வந்து உங்களால பார்க்க முடியும். நீங்க ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நெறைய அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணினீங்கன்னா, அது ப்ராஃபிட்டபிளா போச்சுன்னா, நீங்க பெட்டரான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒருவேள அது நெகட்டிவா போச்சுன்னு சொன்னா, நீங்க பேட் சிச்சுவேஷனுக்கு போயிருவீங்க. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு கேம். அதனால நான் எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே ப்ராபபிலிட்டி தான் குடுப்பேன். அது எப்படி போனாலும் எனக்கு வந்து அ ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, எல்லாமே எக்ஸ்பெக்டட். ஆனா, உங்களுக்கு இப்படி தான் ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க ஃபிட் ஆயிடுவீங்க. இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்கவங்க போர்ட்ஃபோலியோல அவங்களே குடுத்துருப்பாங்க. எப்படி வந்து அலோகேஷன் வந்து பண்றாங்க. நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் கேப் வச்சு வெயிட்டேஜ் குடுத்துருப்பாங்க. ஈக்குவல் நிஃப்டி 50ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் வந்து ஈக்குவலா வந்து வெயிட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நாமளும் அவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிட்டு, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்ட நீங்க கோர் ட்ரேடிங் கேபிட்டல்ல குடுத்துட்டா, ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அதுவே சொல்லிடுது. நாளைக்கு நான் எம்டிஎஃப் வீடியோ பத்தி போடுறேன். அதுல இத மாதிரி 0 வர குவான்டிட்டிய வந்து நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத அந்த எம்டிஎஃப் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் சீ யூ டுமாரோ. தேங்க் யூ.